எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நம்ம நிறைய சொல்லியிருப்போம், போராடணும், போராடினாதான் வெற்றி கிடைக்கும். ஆனா ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த அதோட பாதையிலேயே போயிடணும். இப்ப நதி எப்படி போகுதோ நீங்க அதோட பாதையிலேயே நம்ம போயிடணும். நதி எப்படி வளைஞ்சு வளைஞ்சு போதோ அது மாதிரி நம்மளும் அதோடய சேர்ந்து போயிட்டோம்னா நிறைய இடத்துல பொழைச்சிக்கலாம். சரிங்களா? ஒரு சில இடத்துல தான் நம்ம போராடி நிற்கணும். சரிங்களா? நிறைய இடத்துல நம்ம அதோடயே சேர்ந்து போயிடணும். அப்படின்னா தான் நம்ம வந்து பொழைக்க முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம கிட்ட சொல்லுவாங்க, ஐயா எனக்கு வந்து நான் விரும்பின வேலை கிடைக்கல. எப்போ சொல்லுவான்? 10 வருஷமா நான் ட்ரை பண்ணுறேன், விரும்பின வேலை கிடைக்கல, ஒரு விரும்பின மனைவி கிடைக்கல, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு வேலை தான் கிடைச்சிச்சு. நான் பெருசாக வீடு கட்டலாம் நினச்சேன், சின்ன வீடாக தான் கிடைச்சது. இன்னும் நான் பெருசாக பண்ணணும், எனக்கு இது பிடிக்கல, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பானுங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் பாருங்க, இது எல்லாமே என்னன்னா நீங்கள் எது கிடைச்சதோ அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த முயற்சி பண்ணி கொண்டு வரணும். இப்போ என்னுடைய இதை எடுத்துக்கலாம், ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னுடைய தொழிலோ அதோடைய அனுபவமோ எதுவுமே கிடையாது. எனக்கு இன்னும் சொல்லப்போனால் இது விருப்பம் இல்லாத ஒன்றா தான் இருந்துச்சு. அப்போ நமக்கு வந்து ஆன்மீகம் அப்படிங்கிற ஒன்று தான் உங்களுக்கு வந்து தலையெழுத்துன்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் விருப்பம் இல்லைனாலும் அதை ஏற்றுக்கிட்டோம். சரிங்களா? அப்போ நமக்கு என்னன்னா, உங்களுக்கு என்ன தொழில் பண்ணணும்னு ஆசை, ரைட். இப்போ நம்ம அதையும் செய்கிறோம். சரிங்களா? ஆன்மீகத்துக்குள்ள வந்தாலும் தொழில் செய்யறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்ப நம்ம அதை நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கோம், அடுத்து அடுத்து அடுத்துன்னு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பஸ் டிரைவர் வேலை தாங்க கிடைச்சது, ரைட், ஓகே. அதை வச்சு அடுத்தது என்ன செய்யலான்னு பாருங்க. சரிங்களா? நடிகர் அஜித் குமார்லாம் இருக்காரு, அவர் ஒரு ரேசர், அவர் அது ரொம்ப பிடிக்கும். ஆனா அவருக்கு கிடைச்சது என்ன? ஆக்டர், நடிகராக இருந்தார். இப்ப அதையும் பார்த்துக்கிட்டு அதுல நிறைய பணத்தையும் ஈட்டி இப்ப ரேசர் டீமே வச்சிருக்காரு, ரேஸ் டீமே. சரிங்களா? அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன இலக்கோ அதை அடைய ஒண்ணு நம்ம நினைச்ச மாதிரி வழி கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா எந்த வழி கிடைச்சாலும் நமக்கு ஏத்த மாதிரி அந்த வழியை கொண்டு போயிடும். சரிங்களா? இல்லைன்னா உங்களால சமாளிக்கவே முடியாது. நிறைய பேர் ஏத்து நிற்பான், எனக்கு வேலை, அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க, இந்த தொழில் தாங்க, இந்த தொழில் தான் என்னானாலும் சரி. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அப்படியே ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரியே நிற்பாங்க. சரிங்களா? என்னன்னா எது இருக்குதோ அதை வச்சு நம்ம முன்ன போகணும், மூவ் பண்ணணும். அப்பனாதான் நம்மளால அந்த ஜெயிக்க முடியும். இப்ப பாருங்க, ஒரு 2 எறும்பு என்ன பண்ணுதுன்னா நதியில விழுந்துருச்சு. ஒரு எறும்பு என்ன பண்ணுது, விழுந்துருச்சு, அப்படியே போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, அது எழுத்துக்கு நிக்குது, அப்படியே குறுக்க படுத்துக்கிட்டு அந்த இடத்துல நிக்குது குறுக்க. நதிக்கு குறுக்க ஒரு எறும்பு இருந்ததுன்னா அது முதல்ல அது நதிக்கு உணர முடியுமா? ஒரு பெரிய பாறாங்கல் இருந்தா கூட அதுல மோதிக்கிட்டு சைடா 2 சைடு போகும். எறும்பு வந்து நின்றுகிட்டு இந்த நதியை பாரு, நான் என்ன பண்றேன் பாரு, இது போக விட மாட்டேன்னு சொல்லி அப்படியே டைட்டா பிடிக்குது, குறுக்கால் நின்றுகிட்டு இப்படி. அது நதி அது பாட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. இதுதான் பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணுது. யாருக்கு தெரியும்? இந்த எறும்பு மட்டும்தான் ஸ்ட்ரகிள் பண்றது, அதுக்கு தெரியும். அந்த ஆறு அடிச்சுட்டு போயிட்டே இருக்குது, ஸ்ட்ரகிள் பண்ணி கடைசி வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணி கடைசியில் அது என்ன ஆயிடுச்சுன்னா முடியல. அதனால முடியாம அது அப்படியே அது சக்தி போயிடுச்சு, போய் உள்ள போயிடுச்சு, போய் இறந்துருச்சு. இன்னொரு எறும்பு என்ன பண்ணுது, அழகா நதியோட வாட்டத்திலேயே போகுது. அது புரிஞ்சுக்கிச்சு, நம்ம இதை பார்த்தோன்னே அது புரிஞ்சுக்கிச்சு, இது மாதிரி நம்ம இருந்தோம்னா நம்ம செத்து போயிடுவோம்டா அப்படின்ட்டு நதியோட ஓட்டத்திலேயே அது போகுது. எப்படிலாம் திரும்புதோ அதுவும் அழகா திரும்பி அது பாட்டுக்கு ஸ்மூத்தா போயிட்டு கடைசியில கரையேறிச்சு. சரிங்களா? இப்ப அந்த நதிக்கு தெரியாது இந்த மாதிரி 2 எறும்பு வந்தது, இந்த மாதிரி ஒன்று ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு, இன்னொன்று அதோட ஓட்டத்திலே போனிச்சு. இது எதுவுமே அது மாதிரிதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு எல்லாம் தெரியாது. சரிங்களா? நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா, ஒரு பெரிய வெற்றி பெற்றா மட்டும்தான் இந்த வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு அந்த வரலாறுங்கிற ஒரு இதுல போய் சேரும். இன்னொன்னு, உங்க குடும்பத்திலேயே நீங்க நாளைக்கு பேசணும்னா ஏதாவது ஒரு வெற்றி இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா தான் உங்களை பத்தி பேச்சே இருக்கும். இல்லைன்னா உங்க படம்லாம் பாத்தீங்கன்னா, படம் இருக்கும்போதே வைக்க மாட்டாங்க, நம்ம கதை முடிஞ்சிச்சுன்னா அது தூக்கி எங்கேயாவது விசிறி எரிஞ்சிருவானுங்க. இப்படி ஒருத்தர் இருந்ததே நமக்கு தேவையில்லடா அப்படின்னு. சரிங்களா? அவங்க உங்க படம் கூட அங்க இருக்காது அடுத்த தலைமுறைக்கு. சரிங்களா? அப்படிதான் நடக்கும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கை அப்படிங்கிற நதியில வந்து நம்ம என்னன்னா நிறைய இடத்துல வந்து அதோடைய வாட்டத்துல நம்ம போக கத்துக்கணும். சரிங்களா? எங்க எதிர்த்து நிற்கணுமோ அங்க மட்டும்தான் எதிர்த்து நிற்கணும். நம்ம எல்லா இடத்துலையும் எதிர்த்து நின்னோம்னு வைங்க, வாழ்க்கை அப்புறம் சின்னப்பனமாக்கிட்டு போயிடும். சரிங்களா? இதைத்தான் நம்ம சொல்லுவோம், இப்ப உனக்கு என்ன வேலை? ஐயா எனக்கு வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்கய்யா, எனக்கு இந்த மாதிரி கேன்டீன்ல வேலை கொடுத்துட்டாங்க, ஒரு ஹோட்டலுக்கு போனேன், உள்ள வந்து வேலை கொடுத்துட்டாங்க, அதாவது கிச்சன்ல. சரிங்களா? எனக்கு அந்த வேலையே பிடிக்கல. நீ அங்க உன் திறமையை காட்டு, உனக்கு பேச்சு திறமை இருக்கா அங்க காட்டு, அடுத்து ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து சர்வீஸ்ல வந்து விட்டுருவாங்க. இன்னொன்னு, எனக்கு வந்து நல்லா கணக்கு வழக்கு போடுற திறமை இருக்கா, அடுத்து மேனேஜர் ஆக்கி விட்டுருவாங்க. அப்ப கிடைச்சதை வச்சு அடுத்த லெவலுக்கு நம்ம போக முயற்சி பண்ணோம்.
நம்ம எத்தனை பேர் அப்படி இருப்போம்னு பாருங்களேன். சொல்லுவான், நான் பிஇ படிச்சுட்டேன், நான் படிச்சுட்டேன், நான் வந்து நேராக கொண்டு போயிட்டு அப்படியே ஜி கம்பெனியோ இல்லை எல்என்டியோ இல்லை டைட்டன் வாட்சு இல்லைன்னா வந்து ஒசூரில் இருக்கிற அந்த அசோக் லேலண்டு டிவிஎஸ் இந்த மாதிரி கம்பெனியில் நல்ல ஜாப் கிடைச்சாதான் போவேம்மா. அட நாயே, நீ படிச்சேன்னா 4 வருஷத்துக்கு 5 வருஷமா அது ஆகும் ஓரளவுக்கு பேர் எடுக்க. ஓரளவுக்கு நான் சொல்றது பெருசா இல்லைலாம் வேணாம், ஒரு சின்ன லெவலுக்கு ஒரு முன்னேற்றம்னாலே ஒரு 5 வருஷம் அனுபவம் வேணும். சரிங்களா? அப்ப நீங்க பார்த்துக்கோங்க, எது கிடைச்சதோ அதை வச்சு அடுத்த கட்டத்துக்கு போக தெரிஞ்சா நீங்க ஈஸியா பொழைச்சிடலாம், சர்வைவல் ஆயிடலாம். இல்ல நான் இப்படித்தான் இருப்பேன்னா உங்கள் வாழ்நாளே முடிஞ்சு போயிடும். கடைசி வரைக்கும் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு கடைசியில் போயிடுவீங்க. சரிங்களா? ஒரு மரியாதை இருக்காது, ஒன்றும் இருக்காது, எதுவுமே இருக்காது. நம்ம ஒரு ஒரு நம்மளை பார்த்தா கூட ஐயோ இவனை பார்த்தா டீ வாங்கி கொடுக்கணும், நம்ம தாண்டா இவன் டீ வாங்கி கொடுக்கணும் ஒதுங்கி போயிடுவான். சரிங்களா? ஒரு நட்பு கூட ஒரு நல்ல நட்பு கிடைக்காது. நீங்க உங்களுக்கு திறமை இருக்குங்கிறத வெளிக்காட்டினாதான் ஒரு நட்பு கூட உங்ககிட்ட கிடைக்கும். இல்லைன்னா ஒண்ணுமே இருக்காது, அவன் ஒரு வெட்டி பயின்ட்டு போயிடுவான். சரிங்களா? அதனால நீங்க எப்பயுமே கொஞ்சம் கவனமா இருங்க. இல்லை நான் எல்லாமே நல்லா தாங்க பண்றேன், இருந்தாலும் எனக்கு தடைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இங்க ராகு பகவான் இங்க இருக்காரு. ராகு கேது பரிகார ஸ்தலமா இந்த ஆலயம் இருக்கு. சரிங்களா? இங்க உங்களுக்கு வந்து எளிதா வெற்றி தரக்கூடிய லகுவாராகி அம்மா இங்க இருக்காங்க. அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படும். ஆனா இங்க ஒவ்வொரு பஞ்சமியிலும் நல்ல, அதாவது பார்த்தீங்கன்னா வாராகிக்கு பஞ்சமி ஹோமம், ராகுக்கேது பரிகார ஹோமம், அப்புறம் ராகுக்கேது பரிகார பூஜை, நவகிரக ஹோமம்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா பைரவர் பலி கொடுக்கறது, அபிஷேகம், அன்னதானம் ஒரு பெரிய அளவில் இங்கே விழாவாக நடக்கும். நீங்கள் கலந்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். ஒருவேளை என்னால் வர முடியல அப்படிங்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க, நம்ம என்னன்னு பார்ப்போம். நிச்சயமாக எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.